இங்க நம்ம ஹீரோ ஹீரோயின் டிவோர்ஸ் வாங்குறதுக்காக கோர்ட்டுக்கு வந்திருக்காங்க. கோர்ட்ல நீங்க 2 பேரும் இன்னும் 6 மாசம் சேர்ந்து இருக்கணும்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. ஆக்சுவலா ஹீரோ ஹீரோயின் குண்டா இருக்கிறாங்க அப்படின்றதுக்காக அவங்கள பயங்கரமா அசிங்கப்படுத்தி இருப்பாரு. அதனால அவங்களும் டிவோர்ஸ்க்காக அப்ளை பண்ணிருப்பாங்க. இப்ப வேற வழி இல்லாம 2 பேருமே ஒரே வீட்ல இருக்க ஆரம்பிக்கிறாங்க. இவர் பல வருஷமா 10th எக்ஸாம் எழுதிட்டு இருக்காரு. இந்த வருஷமும் ஒழுங்கா எழுதல. இப்ப 2 பேருமே ஒரு குளத்து பக்கத்துல உட்காந்து அவங்க லைஃப் நினைச்சு ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க. சந்தியா அழறத பாக்குற ஹீரோ கவலைப்படாதீங்க, உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி உங்களை ரெஸ்பெக்ட் பண்ற மாதிரி ஒரு பையன் கண்டிப்பா கிடைப்பா அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் உங்ககிட்ட இருந்து கிடைக்கும் நான் எதிர்பார்த்தேன் அப்படின்னு சந்தியா சொல்லிடுறா. இத கேக்குற நம்ம ஹீரோக்கு அவரோட வைஃப் அவரை ரொம்ப லவ் பண்றாங்கன்றது புரிய வருது. அதுல இருந்து ஹீரோக்கு சந்தியாவை கொஞ்சம் கொஞ்சமா பிடிக்க ஆரம்பிக்குது. இப்ப சந்தியாக்கு வேற ஒரு ஊர்ல டீச்சர் வேலை கிடைக்குது. அதனால ஹீரோ சந்தியா கிட்ட வந்து கடைசியா ஒரே ஒரு போட்டியில நம்ம 2 பேரும் சேர்ந்து கலந்துக்கலாமான்னு சொல்லி கேக்குறாரு. அதுக்கு அவங்களும் சரின்னு சொல்லிடுறாங்க. அது என்ன போட்டியா இருக்கும்னா ஹஸ்பண்ட்ஸ்லாம் வைஃபை தூக்கிட்டு ஓடணும், அதுதான் போட்டியா இருக்கும். எந்த வெயிட்னால தன்னோட வைஃபை வெறுத்தாரு இப்ப அந்த வெயிட்டையே தூக்கிட்டு ஓட ஆரம்பிக்கிறாரு. தூக்கிட்டு ஓடும் போதே சந்தியாக்கு ப்ரப்போஸும் பண்றாரு. அதை கேக்குற சந்தியாவும் பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. போட்டியில வின் பண்ணியும் நிக்காம அவர் இப்ப வீடு வரைய சந்தியாவை தூக்கிட்டு ஓடிடுறாரு. நம்ம லவ் பண்றவங்க எப்படி இருந்தாலும் நமக்கு அவங்கள பிடிக்கும் இல்லையா? இதை நீங்களும் அக்ரி பண்ணீங்கன்னா கமெண்ட்ல ஒரு ஹார்ட்டின் போட்டு போங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.